நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காலையிலேயே எந்திரிக்கணும்னு நெனைப்போம். ஆனா எந்திரிக்க முடியாம அந்த அலாரத்த ஸ்னூஸ் பண்ணிட்டு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவோம். இந்த உலகத்துல உள்ள பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ், அத்லெட்ஸ், ஆக்டர்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஷோல வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி மைண்ட், ஹார்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணி சில ஹேபிட்ஸ் எல்லாமே ரொட்டீனா ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ராக், ரிச்சர்ட் பிரான்சன், ஒபாமா இவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரு 4 ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த 4 ஹேபிட்ஸ்லாம் என்னென்னன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 20-20-20 ஃபார்முலா. அதாவது நான் காலையிலே 5 மணிக்கே எந்திரிச்சு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கனாக்கா இந்த 20 ஃபார்முலாவை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 5 to 6 AM வந்துட்டு ரொம்ப வில் பவர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அதிகமாக இருக்கிற நேரம். அதாவது இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்கிறாருனாக்கா மொத்தம் 20-20-20 இதை வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிட்டு விக்ட்ரி ஹாராக நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 5 to 5:20 வரையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு எக்ஸசைஸை செய்யணும். அதாவது நம்மளுக்கு ஸ்வெட்டிங் வர அளவுக்கு நல்ல எக்ஸசைஸை செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அன்னைக்கான நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும். அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா BDNF அப்படின்ற பிரெயினில் ஒரு கெமிக்கல் வந்துட்டு கிரியேட் ஆகும். பிரெயின் டெரைவ் நியூரோதெரபிக் ஃபேக்டர். அந்த BDNF வந்து கிரியேட் ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் லெவல் வந்துட்டு கம்மியாகும். அடுத்த 5:20 to 5:40 வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதாவது நம்மளோட லைஃப்ல வந்துட்டு கோல்னு ஒன்று வச்சிருப்போம். அதை வந்து நம்ம வச்சிருக்கிற கோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி லாங் டேர்ம்ல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். இல்லை சப்போஸ் நம்ம வந்துட்டு தப்பாக ஏதாவது நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம்னாக்கா அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அப்போ யோசிக்கணும். அதுக்கான ஆக்ஷனையுமே எடுக்கணும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னாக்கா 5:40 to 6 AM என்ன பண்ணணும்னாக்கா க்ரோ பண்ணணும். அதாவது நம்ம ஃபீல்டில் நம்ம வச்ச கோல்ஸுக்கு நாலேஜை கெயின் பண்ண பார்க்கணும். அதாவது புக்ஸ் படிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். நான் இது போல் வீடியோஸ் தான் நிறைய ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அதாவது இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவை வந்து பார்த்தோ இல்லை படித்தோ வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கணும். நமக்கு என்னடா இது டெய்லி சும்மா 20 minutes தான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இயர் எண்டில் ஒரு விஷயத்துக்கு மட்டுமே 122 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. 122 hours பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாடி கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தில் நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க. பிரின்சிபல் நம்பர் 2 ட்வின் சைக்கிள் ஆஃப் எலிட் பர்ஃபார்மர். அதாவது இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய டாப் பர்ஃபார்மர் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கூட ஒர்க்கு அண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நிலத்தில் இறங்கி. அதுவே இன்னும் ஒரு சில சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் பேஸில் இருப்பார். அதாவது நிலத்தில் இறங்கி அதிகமாக வேலை செய்யாத மாதிரி இருக்கும். சிலர் அவங்கள பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா என்ன இது எதுவுமே வேலையே பார்க்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் ஆக்சுவலாக அந்த டைமில் தான் நேச்சுரல் குரோத்தே அதிகமாக நடக்கும். நம்மள நிறைய பேர் ரெஸ்ட்டை வந்து குரோத்தாவே கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்ம வந்து நிறைய வேலையை பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த புக்கோட ஆத்தர் ராபின் என்ன சொல்கிறாருனாக்கா நம்ம எவ்வளோ ஒர்க்கு பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட்டும் எடுத்தே ஆகணும் அப்படின்றாரு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நம்ம பார்ட் வீடியோவாக பார்ப்போம். இது என்ன புக்கில்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா The 5 AM Club. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.